நான் கடைக்கு போயிட்டு வரேன். சரி சரி. என்ன பண்ணிட்டு இருக்காரு? வேப்ப மரத்துக்கிட்ட வேப்பலை பறிச்சிட்டு இருக்காரு. ஆடு கீடு வாங்கியிருப்பாரோ? அப்படி பார்த்தாலுமே குப்பை குப்பால கிளகலையால ஒடிக்கணும். யாருக்கும் அம்மா அம்மா போட்டுருச்சா? 2 இனுக்கு போதுமே. இவர் என்ன பை நிறைய பறிச்சு வச்சிட்டு இருக்காரு? அவர்கிட்டே கேட்போம். என்ன என்னப்பா என்னடா வேப்பலை பறிச்சிட்டீங்களே, என்னென்ன செய்தி? அதுவும் பை நிறைய பறிச்சிட்டு இருக்கீங்க. வீட்டுல கறி வேப்பில வாங்கிட்டு வர சொன்னிச்சு. சரிண்ணா. கறி தான் வாங்கிட்டேன். சரி, இந்த வேப்பில ஒடிச்சுக்கிட்டு இருக்கேன். அட கொய்யால நீங்களா யாருடா? இதை வச்சுக்கிட்டு அண்ணி என்ன பண்ண போறாங்க? என்ன அண்ணி உங்கள்ட்ட என்ன வாங்கிட்டு வர சொன்னாங்க? என்ன பண்ற ஏது பண்ற? வாங்கிட்டு வர சொன்ன வாங்கிட்டு வந்து கொடுத்துருவோம். இல்லன்னா நோய் பாப்பா. அப்படியாண்ணே? சரி சரி சரி, நீங்க போங்க, நான் வரேன். நாளைக்கு வந்து பாக்குறேன். சரிப்பா. அண்ணனை போய் ஏன் நாளைக்கு பார்க்கணும்? 10 நிமிஷம் கழிச்சு நம்மளே போய் இப்ப போய் பார்த்து வந்துருவோமே. அடிக்க என்னோட தெம்பு இல்ல. மௌன உனக்கு ஒரு வாரத்துக்கு சோறு கிடையாது. ஐயோ ஐயோ, ஐயா அண்ணனுக்கு வெளுத்து வாங்கிட்டாரு அண்ணி. சரிதான். ஏங்க இப்பதான் கூட பேசிட்டு வந்தீங்க, டிஷர்ட் எல்லாம் புதுசா போட்டிருக்கீங்க. அடி வாங்கி இருக்குது எனக்கு தெரியல. டிஷர்ட் மாத்திருக்கனா வெளியில போகலான்னு கேட்கான். கிண்டல் அடிக்கவே வந்திருக்கான். வாப்பா, என்ன செய்தி? என்னண்ணே நீங்க வாங்கிட்டு வந்த கறியும் வேப்பிலையும் இப்படி கிடக்கு? அண்ணி அப்படி என்னதான் கரெக்டா வாங்கிட்டு வர சொன்னிச்சு உங்களை? என்ன நடந்துச்சு? நான் கடைக்கு போகும்போதுப்பா அவ என்ன சொன்னான்னா, ஃபிளாஷ்பேக். நான் கடைக்கு போயிட்டு வரேன். சரி சரி. இப்படி சொன்னாப்பா. அவ சொல்லும் போதே கருவேப்பிலை வாங்கிட்டாங்கன்னா முடிஞ்சிருக்கும். அவ சொன்னதை கவனிச்சியா? ஏங்க வரும்போது மறந்துடாம கருவேப்பிலை வாங்கிட்டு வாங்க. கறியும் வேப்பனையும் வாங்கிட்டாங்கன்னா அவ சொன்னாலன்னு கறியும் வேப்பனையும் வாங்கிட்டு வந்தேன். என்னை கறியும் வேப்பனையும் தூப்பாட்டிட்டான். அண்ணே சொல்றத ஒழுங்கா நீங்க கவனிச்சு கேட்டு வாங்கணும். இல்ல சொல்றாங்களாவது கரெக்டா சொல்லணும். சில குடும்பத்துல எல்லாம் இப்படிதானே நடக்குது. சரி சரி, நடக்கட்டும் நடக்கட்டும். சரிதான். இவன் குடும்பத்திலையும் பெருமனும் நடக்காம போயிடும். அடுத்தவங்க நக்கல் போனோம்னே வீடு தேடி வர்றாங்க. என்ன உனக்கு ஒரு நாளைக்கு இருக்குடா, நான் வருவேன்டா அதே மாதிரி. போ போ.